கேக்குதா மோகன்? சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். மோகன் என்ன மோகன், எத்தனை நாளா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் நான் மோகன்? அதான் சொல்லிட்டேங்க சார், என்கிட்ட இப்ப காசு இல்ல சார். காசு இல்லைன்னு சொன்னேன். எப்படி மோகன், அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் தான் சொன்னேன்ல. கரெக்ட் தான் சார், என்கிட்ட காசு இல்ல, இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. சரி, லோன் போட்டிருந்தேன்னு சொன்னீங்களா, அது என்னாச்சு? லோன் அதுதான் சார், கிடைக்கல சார். அது கிடைக்கலையா? ஆமா சார், அது வீடுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அது டிசைட் பண்ணிட்டாங்க. நானும் 2-3 இடத்துல லாகின் பண்ணி காசு இனிஷியல் அமௌண்ட் காசு கட்டணும் தான், லாகின் ஃபீஸ் கட்டுறது 6000 கட்டி 6000 காசு கட்டணும், லாகின் பண்ணி தான் நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறமா வழி இஷ்யூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே. சரி, எதுவுமே சொல்லவே இல்லையே மோகன். சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃபேமிலியில எவ்வளவு கஷ்டம் போயிட்டு இருக்கு, அமௌண்ட் கொடுத்தா தான் ஏதாவது சார். என் ஃபேமிலியில தான் சார் கஷ்டம் போயிட்டு இருக்கு. நானும் 7 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துட்டு ஏமாத்திட்டு ஓடிட்டேன். இப்ப அதுவே நான் போட்டு நான் இது கட்டி இது பண்ணி நான் இப்போதான். சரி ஓகே, லாஸ்ட் மந்த் சேலரியில வாங்கி கொஞ்சமா ஃபீஸ் கட்டுதாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு ஸ்டெப் சொன்னீங்க. பிஎஃப் கிடைச்சதா கிடைக்கலையா? சார் திருப்பி தான் சார் போட்டு சேலரி வாங்கி கொஞ்சமா தரலாம்ல மோகன். மாசம் மாசம் சேலரியில கொஞ்சம் தந்தாவது இதாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. மாசம் 10,000 கொடுக்குறோம், அது மாதிரி வாங்கிக்கிறீங்களா சார்? எப்படி சேலரி வாங்கி மாசம் 10,000 கொடுக்குற மாதிரி வாங்கிக்கிறீங்களா? நீங்க தான் நேற்று ஜிஎம் கிட்ட சொன்னீங்களே, நான் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஎம் வந்து நேற்று வர ஷூட் வர லேட் ஆகி சொல்லிட்டு அதுக்கு சேர்த்து சமைச்சு வார்னிங் தான், லாஸ்ட் வார்னிங்கோட வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சா திட்டி. ஏங்க நீங்க யாரு போன் அவர்கிட்ட அன்னைக்கு ஜேம்ஸ் கூட பேசுறேன், போன் வாங்கி கட் பண்றீங்க, நீங்க பேசவே மாட்டேங்க. ஹலோ தான் சொன்னேன், நான் ஏன் போன் வாங்கி ஹலோ எல்லாம் சொல்ல மோகன், கட்டு தான் ஆச்சு. சொல்லல, கட்டு தான் ஆச்சு. நான் கட் பண்ணல சார், அவர்தான் பக்கத்துல தான் கேட்டு பாருங்க, நான் கட் பண்ணல. சரி அப்படின்னா விடுங்க, நான் அவ்வளவு வாட்டி போன் பண்றேன்ல, என் போனே அட்டன் பண்ணி பேசலாம்ல. நான் தான் சார் என்ன பதில் சார் சொல்றது, நான் காசு வாங்கி கொடுத்து அவங்க தரேன்னு சொல்லிட்டு தரல. போன மாதிரி சீட் எடுத்து தரேன்னு சொன்னாங்க, அப்புறம் சீட் எடுத்து தரல. இப்படியே சொன்னா நாங்க என்னதாங்க பண்றது? சரி, இப்ப சேலரி வாங்கி அது அமௌண்ட் தாங்க சார். நான் வந்து உங்ககிட்ட கைமாத்தா காசு வாங்கல சார், சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க விட்டு தர சொன்னீங்க, நான் இன்ட்ரெஸ்ட் விட்டு 2 வருஷம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன். சரி, சரிங்களா? இப்ப வந்துட்டு அவங்க சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால அவங்க லேட் பண்ணி டிலே பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து சார் என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை காசு கொடுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வாங்கல. நீங்க வந்துட்டு தம்பி இந்த மாதிரி காசு இருக்குப்பா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேற விட்டு தரமா நீங்க கொடுத்துங்க, நீங்க தான் கேட்டு. நான் வந்து உங்ககிட்ட சார் காசு கொடுத்தா நான் உங்ககிட்ட கேட்கல. சரி, நான் காசு வாங்கி கொடுத்து உங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுத்தேன். சுச்சுவேஷன் இப்ப சரியில்லை, பேடா இருக்கு, அதனால வெயிட் பண்ணுங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டெய்லி போன் பண்ணி 10 வாட்டி 20 வாட்டி கால் பண்ணி கால் எடுக்கல நான் என்ன ஆன்சர் பண்ண முடியும்? இதான் சொல்ல முடியும். அப்புறம் திருப்பி என்ன சொல்லுவீங்க, எப்ப கேட்டாலும் நீ தரேன் தான் சொல்ற அப்படின்னா கேக்குறீங்க. நான் என்ன உங்ககிட்ட ஆன்சர் பண்ண முடியும் சொல்லுங்க? சரி, அந்த இந்த டென்ஷன் வாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி நான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். இந்த லோனும் சொதி போட்டுச்சு. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஆனா மாசம் நான் 50,000 சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். நான் வாங்குறதே 20,000 மேலதான். அவ்வளவுதான். அதுக்கு சேலரி அட்வான்ஸ்லாம் கழிச்சுன்னா கம்மியா தான் வருது. அதுல அதுவா லீவ் போட்டோம்னா அதுக்கு கழிச்சு வருது, அதுவே 10,000. சரி, இப்ப நான் காசு கொடுத்தேன்னா வட்டி கொடுத்தேன்னா எங்க அக்காவோட சுட்டு சொல்லி தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறாங்க, அவங்க இறந்ததுல பிஎஃப் காசை வச்சு அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்கணும்னு தான் கொடுத்தேன். இல்ல அதான் சொல்றேன், நீங்க கொடுத்த இல்ல நானாதான் உங்கள்கிட்ட வந்து கூப்பிட்டு கொடுத்தேன்னு சொல்றீங்க. நீங்க ஃபுல் கேரண்டின்னு சொல்ல போய் தானே நான் கொடுத்தேன். பணத்துக்கு நான் கேரண்டி தான். நான் ரிட்டர்ன் தர மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் நான் வாங்கி தரேன் தான் சொல்றேன். அவங்க சிச்சுவேஷன் இப்ப சரியில்லை, அவங்க 3 மாசம் கழிச்சு தான் இருந்தாலும் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. நான் போய் நம்ம சண்டை போட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? காசு கொடுத்தாச்சு, அப்புறம் நான் சண்டை போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க இன்னும் அப்புறம் வேற மாதிரி ஏதாச்சும் இன்னும் லேட் பண்ணி இது பண்ணாங்கன்னா ரெக்வஸ்டா தான் கேட்டு வாங்க முடியும். காசு கொடுத்துருக்கோம், லீகலா போனாலும் ஒன்னும் பண்ண முடியாது சார். இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா மாசம் 10,000 கொடுக்க சொல்லிட்டு எழுதி வாங்க. நீங்க 10,000 வாங்கிக்கிறீங்களா மாசம்? நான் வாங்கி கொடுத்துறேன். புரியல அப்படி? நான் போய் சண்டை போட்டு லீகலா அவங்க போனாலும் மாசம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாசம் தரேன்னு சொல்லிட்டு எழுதி வாங்குறாங்க. நான் வாங்க சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க மாசம் சொல்லிட்டு 10,000 சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாங்கி தரேன். உடனே நீங்க வாங்கிக்கிறீங்களா மாசம் 10,000? இந்த 1 லட்சம் ரூபா அடிச்சிருந்தீங்களா? அப்படி வாங்கி கொடுத்துடலாமா? பாசிபிள் இருக்கா? இல்ல பாசிபிள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா அவங்க அக்கா வந்து வருமானமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கறதுனால தான் நான் இந்த மெத்தட் சூஸ் பண்ணி கொடுத்தேன்.
அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வேணும், என்னாலையும் கொடுக்க முடியல அப்படின்னு தான் கொடுத்தேன். ஜிஎம் கிட்ட, கரிகாலன் கிட்ட, பன்னீர் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க. அது காசு வாங்கிட்டு ஏமாத்தினா, காசு வாங்கிட்டு ஏமாத்தினான்னு நான் யார்ட்டுமே சொல்லல. இந்த மாதிரி காசு தரவன் இருக்கு, காசு அதுதான் உண்மைதான் சொன்னேன். நான் ஒன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லல. ஏங்க மெசேஜ் பண்றேன்னு சொல்றீங்களே தவிர காசு நான் என்ன சொன்னேன், சரி அக்காவோட அமௌண்ட் இல்ல, சரி அது கூட நான் சொன்னல, அக்காவோட அமௌண்ட் தான் 1.5 லட்சம், சரி அதை கூட கொடுங்க. தீபாவளி ஃபண்ட் நான் உங்ககிட்ட தானே போட்டேன், அந்த 15,000 காசை தரதுக்கு அதுக்கும் என் பில் கிடைச்சா அப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க. நான் டிசம்பர் மந்தே இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன். இல்ல மகன், அதுதான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்றதே அதுதான். நீ ஏன்னா நான் ஒரு 3 மாசமா இந்த ஆன்சர் மட்டும்தான் வர்றேன்னு தவிர என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்த மாதிரி தெரியல. அதாவது பெரிய அமௌண்ட். நான் அதான் மெசேஜ் பண்ணேன். நீங்க தான் வாங்கிருக்கீங்க மோகன், நான் அதுக்கு தான் எதுவும் சொல்றேன். நீங்க உங்க அட்வான்ஸ் அவங்க கேட்க தான் போறாங்க. நான் தான் உங்களுக்கு காசு, நான் தானே வாங்கிருக்கேன், நான் தானே நீங்க தான் கொடுக்கணும். சொல்லி அசிங்கப்படுத்தி தான் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஏங்க யார்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்தணும்லாம் அவசியம் இல்லை மோகன். எனக்கு என்னோட கொஸ்டின், என்னோட சிச்சுவேஷன் அதுதான். நான் உங்ககிட்ட கேட்டு நீங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ரீசன் தான் சொல்றீங்களே தவிர சொல்யூஷன் எடுக்குமா தெரியல. என்னது அசிங்கல? கைமாத்த காசு வாங்கிட்டு 2 மாசமா காசு கைமாத்த காசு வாங்கணும்னு சொல்லவே இல்லையா? இல்ல அந்த மாதிரி தான் நீங்க சொல்லிருக்கீங்க. எந்த மாசம் வாங்கிட்டு 2 மாசமா காசு தரேன் சொல்லிட்டு தர மாட்டேன், போன் எடுக்க மாட்டேன் 2 மாசமா அப்படிதான் சொல்லிருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் 2 மாசம் சொல்லவே இல்ல. நீங்க உங்களை நம்பி தான் போறேன். இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாரு, நீங்க சொல்ல வேண்டியது சார். அதையும் சொல்ல வேண்டியது சார். 2 வருஷமா இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. சொல்லி தானே வாங்கிருக்கேன். சொல்லி ஜிஎம்டி ஏன்னா சும்மா மொட்டை எப்படி சொல்ல முடியும்? ஸ்டார்டிங்ல இருந்து யார் காசு, அந்த காசு எப்படி வந்துச்சு, எப்படி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அதுதான் சார், நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன். 2 வருஷமா இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, இப்பதான் கொடுக்கல. அதையும் சொல்ல வேண்டியதானே? அதான் சொல்லிட்டேன். அதான் சொன்னேன். இப்ப அமௌண்ட் அவரு கேட்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட ஏன்னா இப்போ ஒரு மேனேஜர் லெவல்ல இருக்காரு அப்படின்னா என்ன ரீசன் கேட்பார்ல, ரீசன் கேட்கும்போது நான் அவர்கிட்ட ஃபுல்லா ரீசன் சொன்னாதான் அவருக்கு இதா இருக்கும். அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி தான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி போன் எடுக்க முடியாங்க சார், போன் ஏன்னா நான் ஆபீஸ்ல சண்டே போன் பண்ண அட்டன் பண்ணணும்னா கட் பண்றாங்க. காசு வாங்கிட்டு போன் எடுக்க மாட்டாரு, அப்படிதான் மொட்டையா சொன்னீங்க. எங்க அக்காவோட காசு இல்ல நீங்க ஜிஎம் நல்லா கேட்டு பாருங்க, நல்லா கேளுங்க. ரீசன் சொல்லி தான் சொன்னேன். அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு முதற்கொண்டு சொல்லி தான் சொன்னேன். ஏன்னா எதுக்குன்னு கேட்கும்போது சொல்லிதான் சொன்னீங்க. ஆமாங்க சொன்னீங்க, அதுதான் சொன்னேன். ஏன்னா அக்காவுக்கு வருமானத்துக்கு எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு ஒரு மாசம் வருமானம் வரணும், அதுக்காக ஜஸ்ட் இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தருன்னு சொன்னா சரி அதை வச்சு அவங்க குடும்ப செலவுக்கு ஓட்டி விடுவாங்கக்காக இந்த இது கொடுத்தேன். அதை சொல்லி தான் சொன்னேன். சும்மா அப்படி மொட்டையா சொல்ல முடியும்? அவர் அப்படி சொன்னா அப்படியே கலங்கிடுவாரா? போன் எடுக்க மாட்டாரு. நான் ஜிஎம் பேசணும் நேற்று தான் பேசினேன். நான் அன்னைக்கு சண்டே உங்ககிட்ட கூட வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டேன். யார் போன் பண்ணா எடுக்க முடியுங்க, அப்ப ஜிஎம் பேசதான் உங்களுக்கு பேச வைக்கணுமான்னு கூட கேட்டேன் ஃபர்ஸ்ட். நீங்க அதுக்கு ஆன்சரே பண்ணல. இல்லைன்னா ஜஸ்ட் இது எழுதியாவது கொடுங்க. இந்த மாதிரி நான் வாங்கி தரேன்னு சொல்றீங்களா, பணத்துக்கு கரேன்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி அதை எனக்கு அதை ப்ரூஃபா கொடுங்க. நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறது? அப்போ அவங்க வந்துட்டு எப்ப தராங்க? மோகன் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல நான் இந்த மாதிரி நவம்பர்ல கேட்கும் போது என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆமா சார். அதுக்கு முன்னாடி இல்ல அதுக்கு முன்னாடி என்ன ஃபர்ஸ்ட் நான் அமௌண்ட் 3 மாசத்துல கேட்கும் போது என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி செக் போட்டு ரெடியா கொடுத்துட்டாங்க, அக்கௌண்ட்ல போறோம்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு டைம் நீங்க சொல்றதுக்கும் அதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. செக் கொடுத்தாங்க சார், சரிங்களா? கூட நான் உங்களுக்கு போட்டோ காமிச்சேன். நம்ம அக்கௌண்ட்ல கேஷ் போடல, என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொன்னீங்க. அடுத்தது அவரா கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னீங்க. அவரா கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அதான் காட்டுனீங்க. அவரா கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நீங்க இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இப்ப அமௌண்ட் தருவாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அதுதான் சார், இப்ப சிச்சுவேஷன் அவங்க சரியில்லை. 3 மாசத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் தரேன்னு தான் சொன்னாங்க. அதான் நான் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். நடுவுல சும்மா போன் பண்ணிட்டா என்ன ஆன்சர் பண்ண முடியும்? இல்ல 3 மாசம் அமௌண்ட் தரேன்ட்டு ஏதாவது எழுதி வாங்கிருக்கீங்களா? என்ன எப்படி இது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் ஏதாவது ஸ்டேஷன்ல அந்த மாதிரி எழுதி வாங்கல சார். இல்ல போலீஸ்ல இப்ப என்னதான் ஃபைனல் ஆச்சு?
போலீஸ்ல நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அவங்க கிட்ட வாங்கி தர சொல்லி நான் கேட்டேன். அவங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால. உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நீங்க பணம் கொடுக்குறேன்ட்டா? ஆமா, நான் காசு கொடுத்து 10,000 எஸ்ஐ கிட்ட கொடுத்து நான் திருப்பி அவங்க மேல வந்து ஆக்ஷன் பண்ணி நான் 10,000 கொடுத்தப்ப நான் பேசிட்டு அவங்க பேசி அப்புறமா காசு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாலதான் அவ்வளவுதான். அவங்க போலீஸ்கார 10,000 வாங்கினதோட அப்புறம் நான் பேசினா அதோட வச்சுட்டாங்க. சரி சரி. இல்ல அங்க வச்சு எது கன்க்ளூஷன் எதுவுமே கொடுக்கவே இல்லையா? கன்ஃபர்மேஷன் எதுவுமே தரலையா? என்னால முடியாது. எங்ககிட்ட கொடுக்கும் போது மாசம் எங்களால கிடைச்சது 5,000 10,000 அப்படிதான் சொல்றாங்க. அவங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க. சரி, அப்ப அது பாசிபிள்னா 10,000 அப்படியாவது வாங்கிட்டாங்க. என் அக்காவுக்கு வந்து வருமானங்கிறது சுத்தமா இல்லாம இருக்கு. இப்ப நானும் வருமானமே இல்லாம இருக்கேன். அதான் அந்த ஸ்கூல் ஃபீஸ் அந்த 15,000 தந்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுக்கு 25 ரூபா கட்டணுக்கு 15 ரூபா கட்டணும். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அக்கா காசு 10,000 மாசம் கொடுத்துருவீங்கன்னா அது பாசிபிள்னா அதை கூட வாங்கி கொடுங்க. அவங்க ஏதாவது செலவுக்கா வச்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்க வேலைக்கும் போக முடியல. ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இருக்கு. ஃபேமிலியில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனை சொல்லுங்க, வேணா பண்ணிடுவோம். சரிங்க சார், நான் பேசுகிறேன் லைனில் வரேன். கேட்டு சொல்லுங்க.